என்னப்பா ஆச்சு? ரத்தம் சுண்டி போச்சோ? இல்லை, கொஞ்சம் பொறுமையா நடந்ததை கேளு. யாருப்பா, உனக்கு வயசாகி போச்சு. இதென்ன பெருமையா பேச வேண்டிய விஷயமா? யாருங்க, உங்களுக்கு வேணா அது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது மானக்கேடு. ஊருக்குள்ள மரியாதையோட நடமாட வேண்டாமா? அந்த களவாணி போல இப்பயே போய் சுட்டு தள்ளிட்டு வரேன். முத்துப்பாண்டி வேணாலே, சொன்ன கேளு. முத்துப்பாண்டி வேணாலே, சொன்ன கேளு. விடுமா, போயிரு சொல்லிட்டேன். யாரவன்? பணம் ஒருத்தன் பேசிட்டு உசுரோட போயிருக்கான். அவனை நான் சும்மா விட்டுருவேனா? சுட்டு தள்ளிடுவேன். ஓட்ல நாய் சுடுற மாதிரி சுடுவேன். பாக்குற ஒவ்வொருத்தனுக்கும் பணம் எடுத்து பேச தைரியமே வரக்கூடாது. வேணால முத்துப்பாண்டி, சொன்ன கேளு. வேணால முத்துப்பாண்டி, சொன்ன கேளு. சும்மா இருமா, ஆள் அழகு கத்திட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உனக்கு? சுடணுமா? போய் சுடு. ஏய், என்னல சுடமாட்டேன்னு நினைச்சியா? சுடமாட்டேன்னு நினைக்கியா? இப்ப யாரு வேண்டான்னா? போப்பா, போய் சுடு. கேஸ் முடிஞ்சா மொத்தம் 14 வருஷம். நெஞ்சு புழுங்க நீ களிதான் திங்கணும். எனக்கு என்ன வந்துச்சு? போய் சுடு. வேணாம்ல, எனக்கு வெறுப்பேத்தாத. இந்த வசனம்லாம் என்கிட்ட பேசாத. என்ன இதுக்கு பேரு தான் வீரமா? அப்ப ஆம்பளைக்கு வீரங்கிறது துப்பாக்கில தான் இருக்கா, மனசுல இல்லையா? டேய், என்னடா பண்ண அவன் தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு வீட்டுக்குள்ள வந்து சொன்னான். மறுபடியும் அவனை வம்பு கிழித்தா, அதான் தெருவுல வச்சு சொன்னான். உடனே துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவனை சுட்டு அடக்கிடலாம் நீ நினைச்சா இதெல்லாம் ஆகிற வேலையா? ஆவும்ல, ஆவும். சுட்டு காட்டுதேன். சும்மா கத்திக்கிட்டே இருக்காத. சண்முகம் என்ன செஞ்சுட்டான்? சண்முகம் எப்பவுமே அவன் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்யறவன். உன்ன மாதிரி தங்கச்சி எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு இருக்கிறவன் கிடையாது. என்ன நைசா ஓம் பிரச்சனை எதுக்குள்ள கொண்டார? நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்காம என்னென்னத்தையோ பேசுற. இங்க பாரு, அவன் பழைய சண்முகம் இல்ல. இன்னும் மாமா மச்சான்னு கைய கட்டிட்டு நிக்கிற ஆள் கிடையாது. அவன் தங்கச்சி இங்க வந்தா நிம்மதியா வாழ மாட்டான்னு அவனுக்கு தோணி போச்சு. இதுக்கு மேற்கொண்டு நீ அழுத்த அவன் அடங்க மாட்டான், வெடிப்பான். அத நீ தாங்க மாட்ட, பாத்துக்கோ. ஓ, அவ்வளவு பெரிய ஆளாவன்? பாத்துடலாம்ல, பாத்துடலாம். யாரு பெரிய ஆள்னு பாத்துருவோம். என்னத்துக்கு இந்த வெட்டி பேச்சு? அவன் திருப்பி அடிச்சா நிச்சயமா நீ தாங்க மாட்ட. நான் இப்ப சொல்றேன் கேளு. அவன் பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ, நியாயமா தானே வீட்டுக்குள்ள வந்து சொன்னான். நீ கேக்கல, அதனால இப்ப சத்தமா ரோட்ல வச்சு சொல்லிருக்கான். அவனை பேச வச்சது யாரு? நீங்க 2 பேர் தானே? வேணாம்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இங்க நிக்க வேண்டாம். ஐயோ, இது சப்போர்ட் இல்ல. என்ன நடக்க போதோ அத சொல்றேன். இப்ப நீ கிளம்பி போனா அவன் பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போவான்னு மட்டும் நினைக்காத. நிச்சயமா உன்னை 4 சாத்து சாத்திட்டு தான் அனுப்புவான். எம்எல்ஏ கை வச்சிருவான். அதையும் பார்க்க. உன் மேல கை வைப்பானா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் தங்கச்சிக்கு பிரச்சனைனா அவன் என்ன வேணாலும் செய்வான். ஏன், அது உனக்கே கூட நல்லா தெரியுமே. திருவிழால நடந்தது மறந்துட்டியா என்ன? போன திருவிழாவுல 5-6 பேரை அவன் வெளுத்து வாங்கினான்.
நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அவங்க 5-6 பேரு, நீ ஒத்தையாளு. அவன் உக்கிரத்தை நீ தாங்குவியா? யோசிச்சு பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லை முத்துப்பாண்டி, இங்க வா. முத்துப்பாண்டி, உட்கார். உட்கார்ல உட்காரு சொல்லுங்க. வேறு கோபம் வரலாம், ஆனா அதே நேரம் புத்தியும் வேலை செய்யணும்ல. நாம் அவனை 1000 அடி அடிக்கிறது அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஊர்க்காரனும் ஒன்றும் பேச மாட்டானுவா. அவன் திருப்பி ஒரு அடி அடிச்சான்னு வையே, ஊரே அதை பத்தி மட்டும்தான் பேசு. அசிங்கல்ல. எவன் பேசுறான் நான் பாக்கேன்பா. பேசுவான்ல, பேசுவான். நம்ம முன்னாடி கையை கட்டிக்கிட்டு மரியாதையா தான் பேசுவானுங்க. எப்படா இவன் வழுக்கி விடுவான், ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பயலும் காத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதனால இதுக்கு மேல எது செஞ்சாலும் நாம ரொம்ப கரெக்டா செய்யணும். விளங்குதா? அப்ப நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களோ? இல்லை, 2 விஷயம் நமக்கு நடக்கணும். ஒன்று என்னோட கௌரவம், எனக்கு என்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உனக்கு அந்த புள்ள மேல ஆசை இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த 2மே நடந்தாக என் கௌரவமும் குறையக்கூடாது, நீ அந்த புள்ளையையும் கட்டணும். சரிதானே? இப்ப என்னதான் செய்யணுங்கிறீங்க? இது கொஞ்சம் பதமா நடத்த வேண்டிய காரியம். நான் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டேன். நீ பொறுமையா இரு. அப்படி என்ன ஏற்பாடு தான் செஞ்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்பவே நான் உன்கிட்ட சொல்லுவேன். உடனே இவளுக்கு 2 பேரும் போன போட்டு இப்படி இப்படி இன்னென்ன மாதிரி எங்க அப்பனும் அண்ணனும் பண்ண போறாங்க அப்படின்னு ஓதிடுவாருவா. இந்த பாருல, நம்பிடாதலே, இவளுகளை மட்டும் நம்பதே நம்பாத. வீட்டுக்குள்ளேயே இருக்காளுவா, நம்ம வாழ்க்கையை சீரழிச்சு தெருவில் விடுறதுக்கு எப்ப பார்த்தாலும் பிளான போட்டுக்கிட்டே இருக்காளுவா. ஆமா, பிளான் பண்ணுதாக பிளான். டேய், என்கிட்டயே நடிக்காதட்டியே, எனக்கு என்ன தெரியாதாக்கு? நடக்கிறதெல்லாம் பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறது என்ன எனக்கு தெரியாது மட்டும் நினைக்காதியா? அந்த சம்முவன் நிமிந்துட்டான், என்னை எதிர்த்து நின்னுட்டான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுவிடாதீங்க. நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. அவனை அங்க அடிக்குத அடியில ஊர்ல அம்புட்டு பேருக்கும் பயம் வரணும். முக்கியமா உங்களுக்கு வலிக்கணும்ட்டிய. நான் அடிக்கிறேன் பாருங்க. இல்லை பாண்டி, வா வா, நான் தனியா உன்ட்டு சொல்றேன். வா.
என்ன திடுபுடுன்னு எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க? காப்பி குடிக்க மட்டும் வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே. என்ன வாயை திறந்து வந்த விஷயத்தை பேசலாம்ல? இப்படி ஒன்றும் பேசாம உட்காந்துட்டு தான் என்ன அர்த்தம்? என்ன ரோசனை ரொம்ப பலமா இருக்கே. நிச்சயம் திருவிழா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் கிடக்கு. பள்ளியோட பிரச்சனை, அதுக்கும் அந்த காம்பவுண்டு மட்டும்தான் தேவையாக இருந்துச்சு. அதையும் தான் கட்டி கொடுத்தாச்சு. ஆக ஊர் பிரச்சனை எதுவும் கிடையாது இல்லையா? அப்போ என் வீட்டு பிரச்சனையை பேச வந்த மாதிரி தான் தெரியுது. ஆமாங்கய்யா, அதுக்கு முதல்ல ஐயா எங்களை மன்னிக்கணும். உங்க குடும்ப பிரச்சனைக்காக நாங்க வந்தது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா உங்க மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் இந்த ஊர்க்காரங்களா நாங்களும் பொறுப்பு தானங்கய்யா. சொல்லும் மேல சொல்லும். எங்க ஐயா ஒருத்தன் எழுத்து பேசிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டானா அதுக்கு மேல இந்த ஊருக்கு என்னையா மரியாதை இருக்கு? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐயா, அந்த சண்முகம் அன்னைக்கு நடு ரோட்ல நின்று உங்களை எதிர்த்து பேசுனது எல்லாமே எல்லாருக்கும் தெரியுமியா. நீங்க பெரிய மனுஷன்யா, அவனை மன்னிப்பிய, அது உங்க பெருந்தன்மையா. ஆனா இதை கேட்டுப்புட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்யா. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம். அட விடுங்கய்யா, அவன் ஒரு சின்ன கொசு. பட்டு நடிச்சா சட்டுன்னு செத்து போயிடுவேன். நான் தான் அவனை பாவப்பட்டு விட்டு வச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஒன்று கிடக்க ஒன்று அவனை பாத்தியா ஐயாவோட பெருந்தன்மைய? ஆமாய்யா, எங்களுக்கு தெரியாதா? இடுப்புல வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து நீங்க பட்டுன்னு சுட்டா அந்த பையன் பொட்டுன்னு போயிடுவான். நீங்க பெருந்தன்மையா பாக்கிய, ஆனா ஊருக்கு இது நல்ல வழக்கம் கிடையாதுயா. அண்ணே, என்னென்ன இது? இது எங்க குடும்பத்து விஷயம், நாங்க பாத்துக்க மாட்டோமா? இங்க பாருங்கம்மா, உங்க அண்ணன் குடும்பத்து மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு. உங்க அண்ணன் பிள்ளைங்க மேல பாவம் பாப்பிய, அது எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க இத உங்க குடும்ப பிரச்சனையா பார்க்கலாமா? ஊரோட கௌரவ பிரச்சனையை தான் பாக்குதோம். அதுக்காக என்ன செய்ய போறீங்க? வழக்கமா செய்யறதுதாம்மா. நாங்க பஞ்சாயத்தை கூட்டி அவனை சபையில நிக்க வைக்க போறோம். ஏம்ல பஞ்சாயத்துல வச்சு என்ன பேச போறிய? ஐயா, அந்த சண்முகம் என்ன செஞ்சான்? உமக்கு ஒரு வாக்கு கொடுத்தான். இப்ப அந்த வாக்க அவனே முறிக்கிறான்ல. அப்படி செஞ்சா இனிமே இந்த ஊர்ல யாரு சொல்லுக்கும் மரியாதை இருக்காது இல்லையா? என்னையா நான் சொல்றது? அதுவும் ஐயாவுக்கு கொடுத்த வாக்க முறிக்கிறதா? தப்பு, ரொம்ப தப்பு. இதோ பாருங்கம்மா, கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எங்களை மீறி அவங்க எங்கேயும் போக முடியாதுமா. அட விடுங்கய்யா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன விடுங்க, நான் பார்த்துக்கிட்டேன். இல்லைங்கய்யா, வேண்டாம். இதை தயவு செஞ்சு எங்க கிட்ட விட்டுருங்க. அவங்கள பஞ்சாயத்துல நிக்க வச்சு நாங்க கொடுக்கிற குடுப்புல அவன் நேரா வந்து உங்க காலில் விழுந்து, மாமா உங்க மகனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுங்க மாமான்னு வந்து நிப்பான். ஆமையா, அந்த புள்ள இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்தே ஆகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. அதாமியா இந்த ஊரோட முடிவு. சரிங்கய்யா, நீங்க ஊரு கட்டுப்பாடு, ஊரு மரியாதைன்னு ஏதோ பேசுதீங்க. இது தடுக்க நாரு. உங்க விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க. இது சாதாரண விஷயம்தான். இது எதுக்கு நீங்க பெருசா கையில எடுத்துக்கிட்டு
பரவாயில்ல, எடுத்து செய்க. ஐயா இது போதுங்க ஐயா, இது போதும் எங்களுக்கு. இதுக்கு மேல என்ன செய்யணுமோ அதை நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க கவலைப்படாதீங்கய்யா, எல்லாம் நல்லபடியா முடியும். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம் ஐயா. வரோம் ஐயா. வாங்க போலாம். வாங்க. எல்லாம் அவசரமா போக நேரத்தில் தான் ஏதாச்சும் உட்கார் பண்ண. சரியாதான் இருக்கு. ஓரமா தானே விட்டுருக்கு, எதுக்குல ஆறு அடிக்க? இல்லை நீயா? நான் கோவத்துல கல் எடுத்து கண்ணாடியில விட்டுருப்பேன். பயங்கர வயலன்ஸா இருக்கே. பழைய சண்முகமா இருந்தா 2வது ஹார்னுக்கே வேற தெரு பக்கம் விலகி போயிருப்பான். ஆனா இப்ப என்னடானா கல்லெடுத்து அடிச்சிருவேன், காரை உடைச்சிருவேன்னு சொல்ற. ஒன்றும் இல்லலா, நான் ஒரு யோசனையா வந்தேன். வண்டி வேற நின்று போச்சுன்னு ஒரு கடுப்பு, நீ வேற ஆறு அடிச்சியா? அதான். சரி, எங்க போற? இல்ல வீட்டுக்கு தான். சரி வா, நான் வண்டியில டிராப் பண்றேன். வா வண்டி இல்லையா? வேணாம் வேணாம். வா சண்முகம், இதுல என்ன இருக்கு? இல்லலே, நானே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டுதேன். இங்க பாரு, உனக்கு எங்க அப்பா மேல தானே கோவம், அதே எதுக்கு ஏன் மேல காட்டுற? கார்ல ஏறு வா சொல்றேன். இல்லப்பலா. என்ன இல்ல? என்ன இருந்தாலும் அது அவங்க வண்டி தானே, அதுல நான் எதுக்கு ஏறணுங்க? காரை தயாரிச்ச கம்பெனிக்காரன் இதுல என்ன சௌந்தர பாண்டியன் கம்பெனி நான் போட்டிருக்கான்? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், வண்டியில ஏறு, நீ வா. இல்லை அதை விடல, நீ என்ன இந்த பக்கம் வெயில் எங்கிட்டு போயிட்டு இருக்கவா? உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உனக்கு எதிராக அப்பா ஊர்ல பஞ்சாயத்து கூட்டி வச்சிருக்காரு. எப்போவா? அநேகமா நாளைக்கு உன்னை பஞ்சாயத்துல நிறுத்துவாங்க. நீ என்ன செய்ய போற? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்ன அவ்வளோ வீம்பு? இல்லை என்னல சொல்லுத? அந்த வெங்கடேசனுக்கு ரத்னாவை கட்டி கொடுத்ததா என்னவா? அவளை கூட்டிட்டு போய் கோயில்ல வச்சு தாலி கட்ட வச்சுட்டா பஞ்சாயத்துல என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ கண்டத வளருத. நான் சீரியஸா தான் கேக்குறேன். உனக்கே தெரியுதுல்ல, அந்த வெங்கடேசன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு ரத்னாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற? இல்லை அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் விடு. நான் ஊர் பூரா பறக்க விட்ட பத்திரிக்கையை உங்க அண்ணன் எல்லாத்தையும் பொறுக்கி ஊர்ல இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த நிலைமையில இந்த வாத்தியை கட்டி வச்சனா உங்க அண்ணனுக்கு பயந்து தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு ஊர்காரனுங்களாம் சொல்லுவானுங்களா? முதல்ல இந்த கலவரெல்லாம் முடிட்டும்ல, வரவா அப்புறம் என்னன்னு பார்ப்போம். கண்ணு முன்னாடி பஞ்சாயத்துன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த கல்யாணம் ஈஸியான வழின்னு தெரியலையா? இல்ல, எனக்கு தப்பான வழியா தான் தெரியுது. ஏதோ என்னுடைய சுயநலத்துக்கு செய்யற மாதிரில இருக்கு. இல்லை என் தங்கச்சிக்கு உங்க அண்ணனை கட்டி வைக்கிறதா இல்லையான்றது தாண்டலா பஞ்சாயத்து. செத்தாலும் கட்டி கொடுக்க மாட்டேன்லா. அதனால எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிட்டேன். எங்க அப்பா முருகன் மக்களை காப்பாத்துறதுக்கு சூரச்சம்மாரம் செய்வாராம். அந்த மாதிரி என் தங்கச்சிக்கு நான் இதை செய்தேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி மேல ஒரு தூசு கூட பட விட மாட்டோம்ல. இல்லை என்ன சிரிக்க? இல்ல, நான் முதல்ல பார்த்த சண்முகமா நீன்னு ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் உன்னை பார்த்தா எரிச்சலா இருக்கும், காமெடியா இருக்கும். ஆனா இப்போ உன்னை பார்த்தா ஒரு மரியாதை வருது. உன்னை அண்ணனா அடைஞ்சதுக்கு உன் தங்கச்சிங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட இப்படி ஒருத்தனை கட்டிக்கிறதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏது எனக்கு கல்யாணம் ஆகும், அது இந்த ஜென்மத்துல கிடையாதுல. ஐயோ, ரொம்ப தான் ஓட்டுறப்பா. உன் மாமா பொண்ணை நீ லவ் பண்றதா ஏற்கனவே நீ சொன்னல்ல. என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த மாமன் பொண்ணே நீதான்ல.
அது தெரியாம நீ பேசுதியே பரணி. என்ன லுக்கு விடுற? நான் சொன்னது சரிதானே? அன்னைக்கே நீ என்கிட்ட ஒத்துக்கிட்ட. இல்லலா, லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அது இல்லலா. ஏன் இல்ல? இல்லனா இல்லதான். இப்ப என் தங்கச்சிகளுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவளுக்கெல்லாம் ஒருத்திக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எனக்கு கல்யாண வயசுலாம் போயிடும்ல. இத பாரு சண்முகம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏலே, எதுக்கு வெயில நின்னு தேவலாம் பேசிட்டு இருக்கவா? வந்ததெல்லாம் சொல்லிட்டலா, கிளம்பு. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிட்டேன். நீ கிளம்பு. வரியா இல்லையா இப்போ? நான் வரலன்னு சொல்ல. ஏய் என்ன செய்த? ஏய் எதுக்கு நீ பைய எடுக்க? ஒழுங்கா வா. ஏய் பேசாம வா.